வணக்கம் மாணவர்களே. இன்று நாங்கள் மரபுச் சொற்றொடர்கள் பற்றி பார்ப்போம். கூறும் கருத்தை வலியுறுத்தவும், செய்தியின் அழுத்தத்தை உணர்த்தவும், சொற்சுருக்கத்திற்காகவும் மொழி அழகிற்காகவும் வழங்கி வரும் சொற்றொடர்களை மரபுச் சொற்றொடர்கள் என்பர். அவை அடுக்குத் தொடர், அடுக்கிடுக்குத் தொடர், இரட்டைச் சொல், இணைமொழி, மரபுத் தொடர் என்பனவாகும். அடுக்குத் தொடர் என்பது ஒரு சொல் விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், துன்பம், அசைநிலை, இசைநிறை முதலிய காரணம் பற்றி 2 முதல் 4 முறை அடுக்கி வருவது. அதாவது கூறிய கருத்தை அழுத்துவதற்காக ஒரு சொல்லை 2 அல்லது 3, 4 முறை இணைத்து சொல்லுதல். உதாரணம்: வா வா, பாம்பு பாம்பு, ஐயோ ஐயோ. வேறு பல உதாரணங்களை நாம் முன்னரே பதிவிட்டிருக்கும் காணொளியில் காணலாம். அக்காணொளி இணைப்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுக்கிடுக்குத் தொடர். அடுக்குத் தொடர்களுள்ளே முதல் வரும் மொழி விகாரமடைந்து கூற வந்த பொருளை அழுத்திக் கூறி சிறப்பித்துக் காட்ட உதவுகின்றது அடுக்கிடுக்குத் தொடர். உதாரணம்: வெட்டவெளி, வெளி வெளி என்பது வெட்டவெளி ஆகின்றது. சின்னஞ்சிறிய, சிறிய சிறிய என்ற அடுக்குத் தொடரிலே முதலாவது மொழி, முதலாவது சொல் விகாரமடைந்து சின்னஞ்சிறிய என்றாகிறது. கொதி கொதித்து. மேலும் பல உதாரணங்களை நாம் முன்னர் பதிவிட்ட காணொளியில் நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ளலாம். இரட்டை கிளவி. இசை பற்றியும் பண்பு பற்றியும் குறிப்பு பற்றியும் அடிச்சொல் இரட்டித்து நிற்பது அல்லது ஒரு சொல் இரட்டித்து அல்லது 2 முறை வந்து பொருள் தருமாயின் அது இரட்டை கிளவி அல்லது இரட்டை சொல் எனப்படும். இது வினைக்கு அடைமொழியாகி பொருள் தரும். இந்த இரட்டை கிளவியை பிரித்தால் தனித்து நின்று அந்த அடிச்சொற்கள் பொருள் தராது. இரட்டை கிளவியில் உள்ள சொற்களை தனித்தனியாக பிரித்தால் அவற்றுக்கு தனியாக பொருள் இருக்காது. உதாரணம்: வளவள, படபட, குபீர் குபீர். மேலும் பல உதாரணங்களை இரட்டை கிளவிக்கென்றே ஒரு தனியாக காணொளி பதிவிடப்பட்டிருக்கின்றது. அதில் பார்த்து அறிந்து கொள்ளலாம். இணைமொழி. இரு சொற்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து கருத்தை வலியுறுத்தினால் அது இணைமொழி எனப்படும். கருத்தாழத்தை ஏற்படுத்தவும் பொருளை எளிமையாக விளக்கவும் இந்த இணைமொழிகள் பயன்படுகின்றன. அவற்றை நாம் பல வகையாக பிரிக்கலாம். அடிப்படை இணைகள், அதாவது 2 வெவ்வேறு நேர்மறை அல்லது எதிர்மறை வார்த்தைகள் இணைந்து வரும்போது அது அடிப்படை இணைகள் என்று சொல்லலாம். இன்ப துன்பம், அதாவது இன்பமும் துன்பமும் சேர்ந்து இன்ப துன்பம். ஈவிரக்கம். இங்கே 2 சொற்களும் ஒரே பொருள் தருகின்றன. ஈவு இரக்கம். அதை நாங்கள் பொருள் இணைமொழிகள் என்று சொல்லலாம். அதாவது ஒரே பொருளை தரும் 2 சொற்கள் இணைந்து வருகிறது. ஒலி இணைமொழிகள். ஒலி குறிப்புக்காக 2 சொற்களை சேர்த்து கூறுவது ஒலி இணைமொழிகள். அதாவது ஏச்சு பேச்சு, ஆடல் பாடல் போன்ற சொற்கள் ஒலி இணைமொழிகள் ஆகும். மரபுத் தொடர். ஒரு சொல் அல்லது சொற்றொடர் அதன் நேர்பொருளை உணர்த்தாமல் வழி வழியாக, அதாவது மரபு வழியாக வழங்கி வரும் பொருளை உணர்த்துவது மரபுத் தொடர் எனப்படும். உதாரணம்: ஓட்டை கையன். அதன் நேர்பொருள் கையில் ஓட்டை உள்ளவன். மரபு பொருள் கணக்கு வழக்கு பாராமல் அள்ளி செலவழிப்பவன். இங்கே ஒருவனது கையில் ஓட்டை என்ற பொருளை உணர்த்தாது அவன் ஒரு செலவாளி அல்லது வீணாக செலவழிப்பவன் என்ற பொருளை தருவது நீங்கள் காணலாம். இதேபோல் வேறு பல உதாரணங்கள் உண்டு. கண்ணும் கருத்தும் என்று சொன்னால் மிக கவனமாக. வாட்ட சாட்டம் என்று சொன்னால் அது தோற்ற பொலிவை குறிக்கிறது. கைகலத்தல் என்று சொன்னால் சண்டையிடுதல்.
இதை போன்ற வேறு எடுத்துக்காட்டுகளை நாம் இக்காணொளியில் தொடர்ந்து பார்ப்போம். இவற்றை தவிர்த்து ஒலிமரபு பெயர்கள், இளமைப் பெயர்கள் போன்றவற்றுக்கு தனித்தனியான காணொளிகள் பதிவிடப்பட்டுள்ளன. அவற்றையும் நீங்கள் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். அடிபணிதல் என்றால் ஏற்று நடத்தல், அதாவது அடங்கி நடத்தல். ஆழக்கால் வயல் அப்படி என்று சொன்னால் நெல் விளையும் களனி. இமாலய தவறு, அது மிகப்பெரிய தவறு. கானல் நீர், கிடைப்பதாக தோன்றி கிடைக்காத ஒன்றை கானல் நீர் என்று கூறுவர். கதை கட்டி விடுதல், இல்லாததை பொய் சொல்லி பரப்புதல் கதை கட்டி விடுதல் என்று கூறுவர். கரையேறுதல், துன்பத்திலிருந்து மீளுவதை கரையேறுதல் என்று கூறுவர். காது கொடுத்தல், இதன் மரபு வழிப்பொருள் கவனமாக கேட்டல். கையறு நிலை, ஒரு பேரிழப்பு அல்லது துன்பமான சூழ்நிலையில் அடுத்து என்ன செய்வது என்று அறியாமல் செயலற்று திகைத்து நிற்கும் மனநிலையை குறிக்கிறது, ஒரு அவல நிலை. சான்றோனாக்குதல் என்று சொன்னால் அறிஞனாக்குதல். தடம் பதித்தல், முத்திரை பதித்தல் அல்லது சாதனை படைத்தல். தலைகீழாக நிற்றல், கடுமையாக முயற்சி செய்கிறது, இயலாத காரியத்தை முயலும் போது தலைகீழாக நிற்றல் என்று கூறுவர். தலையில் வைத்து கொண்டாடுதல், அதாவது மிகுந்த மதிப்பு அளிக்கிறது, எல்லாத்தையும் அளவு கடந்து பாராட்டுவதை தலையில் வைத்து கொண்டாடுதல் என்று கூறுவர். துறை போதல், இதன் மரபு பொருள் ஒரு கலையில் அல்லது துறையில் தேர்ச்சி பெறுதல். நாக்கு நரமின்றி பேசுதல், அதாவது கண்டபடி பேசுதல், உண்மைக்கு புறம்பாக பேசுவதை நாக்கு நரமின்றி பேசுதல் என்று கூறுவர். விழி பிதுங்குதல், திகைத்து நிற்கிறது. வெட்டு ஒன்று துண்டு இரண்டு, மிகவும் தெளிவாகவும் கண்டிப்பாகவும் பேசுதல். கைகூடல் என்று சொன்னால் நிறைவடைதல். கை கொடுத்தல், உதவி செய்தல். கை கடித்தல், நட்டமடைதல். கை பிசைதல், செய்வதறியாது திகைத்தல். கட்டுக்கதை என்று சொன்னால் பொய்க்கதை. ஒத்துப்பாடுதல், ஆதரவளித்தல். சீட்டுக் கொடுத்தல் என்று சொன்னால் வேலையை விட்டு நீக்குதல். பூசி மெழுகுதல், குற்றத்தை மறைக்கிறது. நுனிப்புல் மேதல், மேலெழுந்த வாரியாக படிக்கிறது. ஏட்டிக்கு போட்டி என்றால் விதண்டாவாதம். கடன் கழித்தல் என்று சொன்னால் மனமின்றி செய்தல். கை கழுவுதல், பொறுப்பிலிருந்து விலகுதல். உச்சி குளிர்தல் என்று சொன்னால் மிகவும் மகிழ்தல். முகம் கொடுத்தல் என்று சொன்னால் அதை எதிர்கொள்ளுதல். முகம் கோணல் என்றால் வெறுப்பை காட்டுதல். காது குத்துதல், ஏமாற்றுதல். குரங்குப்பிடி என்று சொன்னால் பிடிவாதமாய் நிற்றல். கை விரித்தல், கொடுப்பதற்கு இல்லாமை. தலை காட்டுதல், வெளிவருதல். அள்ளி குவித்தல் என்றால் நிறைய சம்பாதித்தல். கம்பி நீட்டுதல், ஏமாற்றிவிட்டு ஓடிவிடுதல். ஒற்றை காலில் நிற்றல், அப்படி என்று சொன்னால் பிடிவாதமாக நிற்றல். செவிசாய்த்தல், காது கொடுத்து கேட்டல். அறை கூவல், போருக்கு அழைத்தல். ஓட்டை வாயன், ரகசியத்தை பாதுகாக்காதவன். அறக்க பறக்க, மிக விரைவாக. மட்டந்தட்டல், அவமானப்படுத்துதல். முகம் மலர்தல், சந்தோஷப்படுதல். வயிற்றெரிச்சல், பொறாமை. முன்னுக்கு வருதல், வாழ்வில் முன்னேறுதல், அதாவது உயர்ச்சி அடைதல். வேறு பல காணொளிகளுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.